ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் கேஜெட்ரி 16 தமிழ். நம்ம சேனலில் என்ன பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே கூடிய ரெட் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பட்டன், ஷேர் பட்டன் ரெண்டுமே இருக்கும், தட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் படம் வந்திருக்கும். ஸோ அந்த ஏர்னிங் உடைய நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாலெட். ஸோ கிஃப்ட் வாலெட்டை நம்ம வந்து ரிவ்யூ எல்லாமே நம்ம ஏர்னிங் ஆப்ஷன் எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சென்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. ஸோ உங்கள் இமெயிலை வந்து அதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட் கார்டை வந்து ரெடீம் பண்ணிக்கும் போது, ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டை ரெடீம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரோமோ கோடு, அந்த ரெடீம் பண்ணக்கூடிய அந்த ப்ரோமோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயிலுக்கு தான் வரும். ஸோ இமெயிலுக்கு தான் வரும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க, சரியாக கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி செக்இன் பண்ணுறது மூலயமா டெய்லி போனஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்ல மறந்துட்டேன்ப்பா. ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டவுன்லோட்ஸ் போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 637 பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4.2 ரேட்டிங் போயிருக்கு. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் வந்து இமெயிலை கொடுத்துட்டு உள்ளே வரும்போது 1000 வெல்கம் போனஸ், 1000 பாயிண்ட்ஸ் வந்து போனஸாக தருவானுங்க. ஸோ அடுத்த இந்த டெய்லி செக்கிங்கில் வந்து 150 கோயின்ஸ் கிடைக்கும். ஸோ 150 கோயின்ஸை நீங்கள் டபுள் ஆக்கிக்க விரும்பினா, ஸோ கீழவே கொடுத்துருக்காங்க கிளைம் 2 தர அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போயிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷன். ஸோ அதாவது வீடியோஸை வந்து நம்ம பார்க்குறது மூலயமா ஏர்னிங் பண்ணுறது. ஸோ இதில் வந்து அதுக்கு லிமிட்டே கொடுக்கல. ஸோ அன்லிமிட்டடாக கொடுத்துருக்கானுங்க. அதில் ரெட் மார்க்காக சொல்லிக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோயின்ஸ் வந்து கிடைக்காது, அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் வந்து நம்ம இதில் வந்து 100லேருந்து 200 கோயின்ஸில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்க்ரெச் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிட வேண்டியதான். ஸ்க்ரெச் பண்ணுற ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து ரெண்டமாக கிடைக்கிற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நமக்கு வந்து 10 தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 30 செகண்ட் வந்து உங்களுக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 30 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்பின்னுக்கு நீங்கள் போயிடலாம், அடுத்த ஸ்க்ரெச்சுக்கு நீங்கள் போயிடலாம். இதே சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஏர்னிங் ஆப்ஷனில் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்கி ஸ்பின். ஸோ லக்கி ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கோயின்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் 10 தடவை கொடுத்துருக்கானுங்க. ஒவ்வொரு நாளில் வந்து 10 தடவை தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு 30 செகண்டுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது, லக்கி ஸ்பின் முடிஞ்சு லக்கி பை ஸ்பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப்ஷன், ஃப்ளிப் த கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. இந்த ஏர்னிங் ஆப்ஷன் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எதுக்குள்ளே எவ்வளோ கோயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒன்றை தட்டி விட்டுறதுக்கு அப்புறமா 4 தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் 30 செகண்டுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரியே எல்லாமே இருக்கும். ரெஃபரல் கோட் மூலயமா நம்ம ரெஃபரல் கோட் மூலியமாக ஏர்னிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1100 கோயின் அசால்ட்டாக கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி உங்கள் ரெஃபரல் இன்வைட் லிங்க் நீங்கள் அவருக்கு அனுப்பி ஸோ உங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1100 கோயின்ஸ் 10 பேருக்கு போனிச்சுன்னா எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வைட் பண்ணவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கேட்டிங்கன்னா அதே 1100 கோயின்ஸ் தான் கிடைக்கும். ஸோ என் ரெஃபரல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். உடனே போயிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏன் நான் வந்து ரெகுலராக நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பட் போட முடியலன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மறந்து போயிடும். சம்டைம் வந்து மறந்து போயிடும், இல்லைனா வந்து ப்ரெஷரில் இருப்பேன். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது ஸோ அப்படி போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வின் காயின்ஸ் 10 தடவை, அதுவும் 10 தடவை 30 செகண்ட் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 30 செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இமேஜ் இந்த இருக்குல்ல, இந்த திராட்சை பழம்னா 3மே திராட்சை பழமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிக் அமௌண்ட் கொடுப்பானுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது. இதை மாதிரி 3 டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க. நான் அதை ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு இதை ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ காயின்ஸ் தருவானுங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, நான் போய் பார்க்கவுமே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்து கட்டாயமாக நான் வந்து டெஸ்டிங் எல்லாம் முடிச்சிடறதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம சொல்லிட வேண்டியதான். இன்ஸ்டால் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பானுங்க. 2 ஆப்ஸ் இருக்குது. ஸோ 2 ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பான்சர் பண்ணிக்கக்கூடிய 2 ஆப். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரி, நீங்கள் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு தடவை மாத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி மாத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு போகுது இல்லையே. ஸோ விசிட் வெப்சைட் அதுக்கு மட்டும் போயிடாதீங்க. என்ன பார்த்தீங்கன்னா அது ஏதோ வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஸோ நான் அதை போய் பார்க்கல. ஏற்கனவே இதை மாதிரி ஒரு ஆப் வந்து சொல்லியிருப்பேன். அந்த இதில் விசிட் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்துருக்கேன். அது என்னவோ வெப்சைட்டுக்கு போகுது. அது கியூஸ் இல்லைனா ரெஜிஸ்டர் இல்லைனா சேவ், இந்த ஆப்ஷன் இது 3த்துலேயும் ஏதாச்சும் ஒன்றா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் கார்டு வந்து $25 ஸ்டார்ட் ஆகி $1000 ஃபினிஷ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து $25, அதுவும் ஸ்டார்ட் ஆகி $1000 முடியுது. ஸோ எல்லாமே 88,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 88,500 என்னமோ கோயின்ஸ் நினைக்கிறேன். சரியா எனக்கு புரியல, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு இன்றைக்கி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 88,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1500 கோயின்ஸ் கிட்ட நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் கிட்டக்க வரும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 79,000 80,000 அப்படி கோயின்ஸ் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு ஹார்ட்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து எல்லா ஆப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு அல்காரிதம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபால் கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்கானுங்க, ப்ளே ஸ்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. சரி, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இந்த விட நான் உங்கள் KJ316 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, see you.